புருஷனை நம்பிதானே ஒரு விஷயத்த சொன்னேன். உடனே அப்படியே எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிருவீங்களா? என்னடா செல்லக்குட்டி? நான் சொன்னதே இல்ல, ஏன் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்க? இல்லங்க, வருத்தம். அம்மாவும் அப்பாவும் என்னை என்ன நினைச்சிருப்பாங்க? அப்பாவும் அம்மாவும் நமக்கு தெய்வம் மாதிரி. இந்த கும்பிடலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொடுக்க வேண்டிய மரியாதைக நாளைக்கே நம்ம இளவரசி வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு வச்சுக்கோ. நம்ம கல்யாணமும் பண்ணி வைக்கிறோம். ஆனவ எங்க அம்மா நல்லவளே இல்ல, எங்க அம்மா ஒரு டார்ச்சர்னு சொன்னா கூடாதுடா தங்கம். அது பெரிய தப்பு. தப்பு கூட இல்ல, எனக்கு தெரியணும். அதுக்காக தான் மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் நீ சொன்னதை நான் சொன்னேன். யோசிங்களா? அத நீ இல்லடா தங்க யோசிச்சிருக்கணும். அம்மாவும் அப்பாவும் ரேவதி பெரியவங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்வாங்க ரேவதி. அத நம்ம என்ன எடுத்துக்க. நான்லாம் எங்க அம்மா அப்பாவை பத்தி என்னைக்காவது தப்பா பேசிருப்பனா? அப்படியெல்லாம் இல்லங்க. அன்னைக்கு ஒரு நாள் கூட பேசுனீங்களே, வாங்க பேசியதா உங்க அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சொன்னீங்களே. நான் சொன்னா இப்பவும் கொஞ்சம் அதிகமா பேசுவாங்க, கொஞ்சம் குறைவா பேசலாமேன்னு சொன்னேன். அதோ உங்க அம்மா அப்பா டார்ச்சர் பண்றாங்கன்னு நீ சொன்னது ஒன்னா? எதோட முடிச்சு போடுற சங்கர்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல ரேவதி. நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. ஆனாலும் ரேவதி நம்மளை பத்தி என்ன சொல்லிருக்கா பாத்தீங்களா? என் அனுபவத்துக்கு 4 நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பேன் தான். உடனே ஏ மலரு, நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டா இருக்கேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிருக்கா? அம்மா ரேவதி வேற ஏதாவது கூட சொல்லிருக்கலாம்ல. மாப்பிள்ள தப்பு புட்டு வச்சாரே. நீ ஏ மாமியாரே என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்களை எல்லாம் யோசிச்சு பாக்குறேன், ஆனாலும் குடிபட மாட்டேங்குது. எதை வச்சு ரேவதி அப்படி சொல்லி பத்தி புருஷன் கிட்ட தப்பா பேசுறோமே, அவரு என்ன நினைப்பாருன்னு யோசிக்க மாட்டாளா? சொன்னாரு. அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் நம்மள தப்பா தானே நினைச்சிருக்க. அமைதியாவே இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? உங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது. ரேவதி நம்மள பத்தி கண்டபடி பேசியிருக்காங்க. நினைக்க உங்களுக்கு மாப்பிள்ளை பத்தி தெரியாதா? அவரு அதை ஊதி பெருசாக்கி இருப்பாரு. ஏ மலரு, நான் உன்னை குடும்பப்படுத்துறேன்னு நீ மாப்பிள்ளை கிட்ட அப்படி சொன்னா? சரி சொல்லிட்டா. ரேவதி நம்பி சொன்ன விஷயத்த இப்படி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லலாமா? அதோட விட்டுற வேண்டியதானே? சும்மா வந்து புலம்பி போய் வேலைய பாரு. என்னடா உங்க அப்பா மாப்பிள்ளை தான் தப்புங்கிற மாதிரி? அத மாமா நேரா அவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டார்ல. நான் யார பத்தி தப்பா சொல்ல போறது கூட வரவே வராது. அம்மா நீ சொல்றதும் சரிதான் பாக்கியராஜ். ரேவதி சொன்னாங்கிறதுக்காக நாளா ஒரு டார்ச்சர். ஓடி ஓடி ஓடி. அது சரி, அப்பாவை ஒன்னும் 2 பொம்மை எடுத்து வச்சு விளையாடலாம்ல. மொத்தமா கொட்டி வைக்கணுமா? சொன்னா எங்க கேக்குல? என்னால 2 பேரும் என் தலை மேல ஏறி நடக்கல, மத்த எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. புலம்புனா என்ன அர்த்தம்? நான் புலம்புறேனா? நானா புலம்புறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ புலம்பு. பாட்டி பாவம் இல்ல. செல்லக்குட்டி பட்டு டேய் நீ வாடா. அப்பா டேய் என்னடா இப்படி வளர்ந்துட்ட? என் பிள்ளைங்கள நான் கொஞ்சமா வேற யாருமா கொஞ்சம் போறா? அது சரி, நீ உன் மாமனார் வீட்டுக்கு போயிடுற. அவருக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்கல்ல. ஆனா அங்க நான் சில விஷயங்கள் முடிக்க வேண்டியது இருக்கு. அத நான் தானே முடிச்சாலும். சரி சாப்பிட்டீங்களா 2 பேரும்? இல்லம்மா இனிமேதான். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன உங்ககிட்ட ஒரு விஷயம், பையன் உங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. அத நான் உங்ககிட்ட சொல்லணும். என் அம்மா மாதிரி வேற ஒரு அம்மா கிடையாதுன்னு சொல்லி இருப்பான். என்னடா தங்கராஜ்? ஆமாமா. அம்மா செத்து போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொன்னாரு. பேசுவீங்களா அத்த? நீங்க பேசிதான் மாமாவை கொன்னுட்டீங்கன்னு சொன்னாரு.
என்னடா சொன்ன? மாமா ஏய் ரேவதி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லியிருக்க தப்பா எதுவும் சொல்லல. ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு 2 பிள்ளைங்களை பெத்து அதுங்களை கண்ணும் கருத்துமா வளர்க்கறதுக்கு நான் இருந்த வரைக்கும் ஒரு நாள் நிம்மதியா நான் தூங்குனது இல்லடா. அம்மா, நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த ஆளு குடிச்சு குடிச்சு குடல் வந்து செத்தாருடா. அந்த பையன் நான் தான் சுமக்கணுமா? நான் வேற என்னமோ அவகிட்ட சொல்ல போய் இந்த கிரிக்காத மாத்தி உங்ககிட்ட சொல்றேன். அப்பா அவகிட்ட வேற அவங்க அப்பனே நான் கழுத்தை நெரிச்சு கொன்னேன்னு சொன்னானா? அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. இல்ல சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டேன்னு சொன்னானா? இல்லம்மா. ஏய், உங்க அப்பா கிட்ட நிதானமா பேச முடியுமாடா? சத்தமா பேசி தாண்டா ஆகணும். அப்பதான் அந்த ஆளு தன்னை பத்தி இப்படி சொல்லி இருக்க பாத்தியா? வேற என்னடா சொல்லி இருக்க? வேற என்ன? அம்மா, நான் வேற எதுவுமே சொல்லலம்மா. போதியா உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல தங்கராஜ். கேட்டா அவர் செத்து இத்தனை வருஷமா அந்த மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கல. அவர் சாரி பெத்த தாயை பத்தி இப்படி பேசுவானா? உலகத்துல எந்த எப்படி உன் தங்கச்சியும் உன்னையும் பார்த்து பார்த்து வளர்த்த அவ போய் என்ன போய் தப்பா பேசிட்டிய. மாமா அம்மா அம்மா, தப்புதாம்மா. நான் ஏதோ அது படுத்துற பாட்டுக்கு நான் சாகாம இருக்கிறதே பெரிய விஷயம்டா. நான் அவரை கொண்டுட்டு அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க என் தாய்மா. நான் ஏதோ சொல்ல போய் ஆனா அவ ஏதோ புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட உளறிட்டாமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க. நண்டு ஊறுது நரி ஊறுது நண்டு ஊறுது நரி ஊறுது. நாளைக்கு விளையாடலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். எவ்வளவு பாசம் என் பேச்சு. ஐயோ என் தங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ எப்பவும் போல எங்க கூடவே தூங்கு. நான் தாத்தா பாட்டி கூட தான். அவ கதை சொல்ல சொல்லி படுத்துவா. கதை தானே, நான் சொல்றேன். அப்பா, உங்களுக்கு தூக்கமே போயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. நீ வா செல்லம், நம்ம போலாம். தூங்குன மாதிரிதான். இட்டானா ஓகேதான். அதெல்லாம் தூங்கிடுவான். நீ உன்னை கவனிச்சியா? கவனிச்சேன். ஏய், நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்பா அப்படி சொல்லுவாருன்னு. இல்ல எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு டக்குன்னு பேசிட்டாரு. ஆமா கவனிச்சேன். நீங்க பேசுனதையும் கவனிச்சேன். ஏய், நான் என்ன பேசினேன்? ஏய், அப்ப நீ தான் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசின. நான் சப்போர்ட் பண்றது வேற, நீ ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுவன் தான். அவளும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா. ஆனா நீங்க அப்படிதான்